இந்த பேயை நம்ம எல்லாரும் ஒரு முறையாவது நேரில் பார்த்துருப்போம். அப்படி என்ன பேய் அப்படின்னா நம்ம டெய்லி நல்லா தூங்குனதுக்கப்புறம் நமக்கு சடனாக முழிப்பு வரும். அப்படி முழிப்பு வந்தபோது நம்மளால் நம்ம கையையோ காலையோ அசைக்க முடியாது. ஈவன் நம்ம வேறு யாருன்னா கூப்பிடணும் அப்படின்னாலுமே கூப்பிட முடியாது. அந்த சமயத்தில் நம்மளை சுற்றி ஏதோ அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னும் சிலருக்கு யாரோ ஒருத்தர் நம்ம மேலே ஏறி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு பேர் தான் அமுக்குனி பேய். இதுக்கு சயின்டிஃபிக்கலி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம நல்லா தூங்கினதுக்கப்புறம் நம்ம பிரெயின்லேருந்து சில ஆசிட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஆசிட்ஸ் நம்மளுடைய பாடியை ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகிடும், அதாவது செயலில் இருக்க செஞ்சிடும். இது எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கனவு வரும். அந்த கனவில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் ரியல் லைஃப்பில் இருக்கவங்க மேலே இம்பேக்ட் ஆகிடக்கூடாது, அதாவது தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்க மேலே அது இம்பேக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பிரெயின் அந்த ஆசிட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய பாடியை ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகுது. இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலிமா நமக்கு சடனாக விழிப்பு வரும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி கை கால் எதையுமே அசைக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். அது எதனால் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகியிருக்கு. அது கொஞ்ச நேரம் விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும்.